அடிக்கணும்னு எல்லாமே தெரியும், நீ ஓடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நிறைய பேசினாரு. அப்ப இடையில அசல் நீங்க எப்படி நம்புறீங்களோ நம்பலையோ அசல் ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணாரு. ஏதோ பேசினார். அதுல கேச விநாயகம் சொல்லும்போது கேச விநாயகம் வந்து பக்கா உமனேசர். திடீர்னு ஒரு மணி நேரம் கழிச்சு அவர் சொன்னாரு, இந்த மாதிரி பண்ணுவோம் லேசா ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னா நான் ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துட்டு எனக்கு நானே ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துட்டு எதுவும் செஸ்ட் பெயின் வந்துருக்கோம் தண்ணி குடிச்சோன்னா நான் நார்மல் ஆயிட்டேன். கேட்குறேன் நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, ஒரு மைனாரிட்டி ஸ்டேட் ஒரு பெண்ணை கூப்பிட்டு இப்படி மிரட்டுறீங்களே, யாராவது உயிர்கீர் போயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுவாங்க? இப்படி மிரட்டிங்கன்னா ஒண்ணுக்கு இருந்தணும், ஒண்ணுக்கு இருக்கணும். டக்குன்னு ஒரு காலிங் பெல். உடனே வந்து தமிழில் அங்கே அவரோட செக்ரட்டரி வந்தாருன்னு, யார் போன முறை ஒண்ணுக்கு இருந்தது 1 வீக் முன்னால கரூர் செக்ரட்டரி ஒண்ணுக்கு இருக்கணும். எல்லாம் முடிச்சுட்டு நான் ரிசைன் பண்ண மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேங்கன்னு ஒரு வார்த்தை. அவருக்கு முன்னால் ஒரு ஒயிட் சீட் இருந்தது. அதுல வந்து யாரை இப்பவுமே தூக்கணும், எவ்வளவு ஓட விட்டு எல்லாம் தெரியும், நீ ஓடு நான் பாத்துக்கிறோம். ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை கேவலமா பேசுறவன் எனக்கு வந்து அவனோட சமாதானம், அவன் எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி எல்லாம் நான் கொடுக்கணுமா ஒண்ணுமே புரியல. பிரஸ் மீட் அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வந்தோன்னா அப்புறம் உட்கார வச்சு சூர்யா உட்கார வச்சு ஒரு நடத்தின நாடகம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எங்களுக்கு 2 ஒரு பிரச்சனையே இல்லை, நாங்க 2 பேரும் அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி. எந்த நாயும் எனக்கு அண்ணன் மாதிரி கிடையாது. எனக்கு மட்டும் இது நடக்கல. ஏகப்பட்ட தலைவர்களை மிரட்டி உருட்டி ஒண்ணுக்கு இருக்க வச்சு, அந்த ரூம்ல ஒண்ணுக்கு இருக்க வச்சு அது ஒரு பெரிய பெருமையா பேசி டோரை திறந்தோன்னா, அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா, அக்கா காஃபி சாப்பிட்டீங்களா, அக்கா அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களா, அக்கா உட்காருங்கக்கா. முழுக்க ஒரு சரியான சைக்கோ நடிகர். அவர் பயன்படுத்துற வார்த்தைகள்னு சொல்லி அத்தனை பேர் என்ன சொல்லிருக்காங்க, தலைகீழ கட்டிடுவேன், தலைகீழ குளிச்சு தொங்க விட்டுருவேன், தோல் உரிச்சிருவேன். இதெல்லாம் வந்து பயன்படுத்தின வார்த்தை. யாருக்கிட்டையுமே நான் புகார் கொடுக்கல. அவர் வந்து அவர் மிரட்டோட இன்னொரு விஷயம், அன்னைக்கு புகார் கொடுத்தப்ப இந்த மிரட்டப்ப இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து மிரட்டினார். அதை நான் சொல்லணும், அதை மறந்துட்டேன். அன்னைக்கு மிரட்டினப்போ என்ன ஆகும்னா, அம்மாவும் மகளும் சேர்ந்து எப்ப பார்த்தாலும் டிவியில பேட்டி கொடுக்குறீங்க. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னால நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டு இருந்தோம். மற்றவங்களுக்கு என்ன அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. அப்போ சும்மா வந்து கேட்பாங்க, எங்க கொடுப்பேன். பேட்டி ஈட்டி கொடுத்தோன்னா தொலைச்சிரு நடக்குமா. ஏன்னா இப்படிலாம் வந்து வாழ்க்கையில வந்து நம்மளை யாருமே திட்டினதில்லை. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. உடனே அந்த ஆடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அனுப்பினேன். கமலாலயத்துக்கு அடுத்த நாளே போனேன். அடுத்த நாள் போயிட்டு அப்போ வந்து 3 பேருக்கு மொத்தம் அந்த ஆடியோ கொடுத்தேன். ஒன்று வந்து கருநாகராஜன் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்புறம் 2வது வந்து இன்னைக்கு தாவேகா கட்சியில் அமைச்சராக இருக்கக்கூடிய சோசியல் மீடியால, அப்போ வந்து சோசியல் மீடியால நானும் அவரை இணைந்து பணியாற்றிட்டு இருந்தோம். நிர்மல்குமார் அவர்கள், அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள்கிட்ட வந்து ஒன்று கொடுத்திருந்தேன், ஒரு ஆடியோ கொடுத்தேன். பிளஸ் வந்து இவர்கிட்ட கொடுத்தேன், நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட கொடுத்திருந்தேன். அப்போ வந்து இந்த ஆடியோ வந்து வந்தது. அண்ணாமலை அவர்களுக்கு நான் அனுப்பினோன்னா, அக்கா கமன் மீட் மீ அக்கா அப்படின்னு போட்டிருந்தாரு. அன்னைக்கு வந்து நான் போயிருந்தேன், கமலாலயத்துக்கு போயிருந்தேன். நான் போனப்போ வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தார். அப்போ வந்து திருச்சி சூரிய எனக்கு முன்னால வந்து அவரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணேன். இவரையும் கூப்பிட்டுருக்காரான்னு நினைச்சோம். அப்போ நாங்கள் 2 பேருமே ஒன்னா ஒரு சேர அழைக்கப்பட்டோம். அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் எங்க 2 பேரும் தனியா உட்கார வச்சு பேசினாரு. அண்ணாமலை அவர்கள் பேசினார். அப்ப பேசுறப்போ இப்படி ஒரு ஆடியோவை வந்து நான் அனுப்பின பின்னால வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து முழுக்க திருச்சி சூர்யா கூட தான் நிறைய பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் எப்படி இருக்கீங்க, அப்படி உங்களுக்கு ஒரு டேலண்ட், பயங்கரமான டேலண்ட், நீங்க அப்படியே ஒரு விஷயத்த வந்து ஃப்ளோவா பேசுறீங்க, உங்களை மாதிரி ஒரு டிவியில ஒரு விஷயத்த பிரசன்ட் பண்ணக்கூடியது வந்து அவ்வளவு நான் பார்த்ததே இல்லை, நீங்களாம் அடைய வேண்டிய ரீச்சே வேற, உங்க அப்பா சிவா அடைஞ்ச ரீச் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்க தான் ஒரு எம்பி ஆக போறீங்க, நான் உங்களை எம்பி ஆக்கியே தருவேன் அப்படி இப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கு. இப்படி ஒரு வீடியோவை வந்து இப்படி ஒரு ஆடியோவை அனுப்பியிருக்கேன், இந்த மாதிரி ஆடியோவை பேசின ஒருத்தனை எம்பி ஆக்கியே தருவேன், உங்க அப்பா அடைஞ்ச ரீச் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக்கா இருந்தது. ரொம்ப கேஷுவலா பேசினாங்க. இடையில வந்து அப்பப்போ அப்புறம் அக்கா என்னக்கா வேற ஏதாவது காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னா, மற்றபடி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த 40 நிமிஷம் முடிவுல வந்து கடைசியில் வந்து சரி என்றாலும் சூர்யா அக்காவை நீங்க அப்படி பேசிட்டு கூட ஒரு சாரி கேட்டுருங்க அப்படின்னாரு. எனக்கு என்னடா நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. உடனே சரிக்கா ஓகே சாரி அப்படின்னு கேட்கவும் நானும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் நடந்தது. நாங்க வெளியே வந்தோன்னா நான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். நான் வந்து இப்படி ஒரு ஆடியோவை வந்து ஒருத்தன் அனுப்பினவனை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அவனை வந்து நீங்க எம்பி ஆக்கியே தீருவேன், நீங்க அவ்வளோ தூரம் பாராட்டி புகழ்ந்து தள்ளுறீங்க என் முன்னால, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, இவெல்லாம் ஒரு எம்பி ஆனா நாட்டோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்கா ஒரு மெசேஜ் போட்டேன்னா, ஓகே அக்கா லீவ் இட் அக்கா, வில் டேக் கேர் அக்கா அப்படின்னு சொன்னாரு. இதுதான் ஒரு மெசேஜை போட்டார். அதோட முடிஞ்சுது. அன்னைக்கு சாயந்தரம் வந்து அந்த ஆடியோ வந்து பிரஸுக்கு போயிடுச்சு. அது எப்படி போச்சு ஏதும் போச்சுன்னு தெரியல, மீடியாவுக்கு போயிடுச்சு. நான் அந்த ஆடியோவை கொடுத்தது இவர்களுக்கு மட்டும்தான். ஒன்று கருநாகராஜன் அவர்களுக்கு ஒன்று, அப்புறம் நிர்மல்குமார் இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்களுக்கு கொடுத்துருந்தேன், அப்புறம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தேன். பிரஸுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. அது போன உடனே அடுத்த நாள் காலையில வந்து எனக்கு அண்ணாமலை அவர்கிட்ட திரும்ப ஒரு மெசேஜ் வந்தது. வேற நான் அந்த மெசேஜை பார்த்துட்டு திரும்ப கமலாலயத்துக்கு போன ஒரு நிறைய கூட்டம் அண்ணாமலை அவர்களை பார்க்கறதுக்கு.
நிறைய ப்ரெஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து அவரை பார்க்கறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் வெயிட் பண்ணேன்.